5 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க அண்ணன் சீமான் அவர்கள் கிழவரப்பள்ளி டேம் இஷ்யூ பத்தி பேசியிருந்தாரு. அதனால வரப்போற கஷ்டங்களையும் எடுத்து சொல்லியிருந்தாரு. அப்பெல்லாம் எவனுமே காது கொடுத்து கேட்கல. எங்கடா போனீங்க அப்படின்னு மக்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, கிருஷ்ணகிரியில இருக்கிற கிழவரப்பள்ளி டேம் ஓட நிலைமை டே பை டே மோசமாயிட்டே போகுது. தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்க, தண்ணியோட கலரை பாருங்க. பெங்களூர்ல இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்னால கெமிக்கல் ஃபார்மா வந்து இந்த டேம்ல கலக்குது. இதனால ஏகப்பட்ட பேரோட வாழ்வாதாரமும் நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படுது. விவசாயிகளா இருக்கட்டும், மனுஷங்களோட பேசிக் ட்ரிங்கிங் பாத்திங் தேவைகளா இருக்கட்டும், அனிமல்ஸோட லைவ்லிஹுட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே பாதிக்கப்படுது. எல்லாரும் இதுக்காக பயங்கரமா வேண்டுறாங்க, கோயிலா போய் பிரேயர்ஸ் பண்றாங்க. இது கிருஷ்ணகிரியை மட்டும் அஃபெக்ட் பண்ணாது, தருமபுரி சேலத்தையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணும். இது இன்னைக்கு நேற்று உருவால ரொம்ப வருஷமாவே இந்த பிரச்சனை இருக்கு. வெளில இருந்து பாக்குற நமக்கு எப்படி இருக்கு, அந்த ஊர் மக்களுக்குலாம் எப்படி இருக்கும், அதையே நம்பி இருக்கிற மக்களுக்குலாம் எப்படி இருக்கும், மனசே விட்டுருப்பாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. தயவு செஞ்சு சீக்கிரமே இந்த இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணணும். நான் நினைச்சா மட்டும் முடியாது, உங்களோட சப்போர்ட் தேவை. முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அஃபீஷியல்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.